பேஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க 498 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் கடந்த ஆண்டு பேஞ்சல் புயல் காரணமாக கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. பேஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க 498.8 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். இதன் மூலம் 5,18,783 விவசாயிகள் பயன் பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் அழுத்தத்திற்கு ஆளாகி உள்ளதாக ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள பாரதிய வித்யா பவனில் சீனி விஸ்வநாதனுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் பங்கேற்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி உரையாற்றினார். அப்போது தமிழ்நாட்டில் ஒரு பல்கலைக்கழகத்தில் கூட பாரதியாருக்கு இருக்கை இல்லை என்றும் அவரது படைப்புகள் குறித்து விரிவான ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் ஆளுநர் தெரிவித்தார். பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மிக பெரும் அழுத்தத்தில் இருப்பதாகவும் செயல்பட தயாராக இருந்தாலும் அவர்களால் முடியவில்லை என்றும் அவர் அதிரடியாக குற்றம் சாட்டினார். தமிழுக்கும் தமிழ் இலக்கியங்களுக்கும் எதையும் செய்யாமல் தமிழ் என 60 ஆண்டுகளாக பலர் பேசி வருவதாகவும் ஆளுநர் புகார் தெரிவித்தார். இரட்டை இலை தொடர்பான வழக்கை தாமதமின்றி விசாரிக்க கோரி டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் ஆணையத்தில் புகழேந்தி மனு அளித்துள்ளார். இரட்டை இலை மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடையில்லை என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கும் நிலையில் அந்த ஆணையை சமர்ப்பித்து உடனடியாக அதிமுக சம்பந்தமான வழக்கை தாமதமின்றி தொடர்ந்து விசாரிக்க வேண்டும் என புகழேந்தி தனது மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மாநிலங்களவை அதிமுக உறுப்பினர் சி.வி. சண்முகம் குமாஸ்தா வேலையை பார்க்க மட்டுமே தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளது என இழிவாக கூறியதையும் புகாராக குறிப்பிட்டு அதற்கான ஆதாரங்களையும் சமர்ப்பித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் வரும் 24ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு பூத் கமிட்டி அமைப்பது, கழக வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்துவ உள்ளிட்ட பணிகளை விரைந்து முடிப்பதற்காக 82 மாவட்டங்களுக்கு 109 பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ராயப்பேட்டையில் அமைந்திருக்கும் கட்சி அலுவலகத்தில் பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் வருகிற 24ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் 17 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக 7 மாணவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கோவையில் தன்னுடன் வசித்து வந்த தனது பேத்தி நீண்ட நேரம் வீடு திரும்பாததால் உக்கடம் காவல் நிலையத்தில் அவரது பாட்டி புகார் அளித்த நிலையில் மறுநாள் சிறுமி வீடு திரும்பினார். இந்நிலையில் சிறுமியிடம் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அப்போது இணையத்தில் நம்பிக்கையாக பழகிய சிலர் அழைத்ததன் அடிப்படையில் குனியமுத்தூரில் உள்ள அறைக்கு சிறுமி சென்றதாக தெரிகிறது. அங்கு 7 பேர் கொண்ட கும்பல் தன்னை பாலியல் வன்கொடுமை செய்ததாகவும் அவர் தெரிவித்தார். இதையடுத்து புகாரின் பேரில் சரவணம்பட்டி மற்றும் கோவை, பாலக்காடு சாலையில் உள்ள பிரபல கல்லூரிகளில் பயிலும் 7 மாணவர்கள் பாக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். கோவையில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சிறுமி முதலமைச்சருக்கு மகள் இல்லையா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் எக்ஸ் தள பதிவில் கோவை அருகே 17 வயது சிறுமி 7 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் சிறுமிகளுக்கே பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழ்நாடு ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் மாறி வருவது மிகுந்த வேதனைக்குரியது என்றும் தெரிவித்திருக்கிறார். தனக்குத்தானே அப்பா என்று புகழாரம் சூட்டிக் கொள்பவருக்கு இந்த மாணவி மகள் போன்றவர் இல்லையா? இவரின் பாதுகாப்பு பறிபோனதற்கு யார் பொறுப்பு என்றும் அவர் அடுக்கடுக்காய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சென்னையில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பிங்க் ஆட்டோ திட்டம் தொடர்பாக மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது.
சென்னை மாநகரத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாகவும் பெண்களுக்கான சுழற்தொழில் வேலை வாய்ப்பினை உருவாக்கும் விதமாகவும் பிங்க் ஆட்டோ திட்டம் செயல்படுத்தப்படும் என கடந்த ஜூன் மாதம் சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் அமைச்சர் கீதா ஜீவன் அறிவித்திருந்தார். அதன்படி அரசு மானியமாக தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 200 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மானியம் வழங்கி 2 கோடி செலவில் 200 பிங்க் ஆட்டோ திட்டம் மார்ச் மாதம் முதல் பயன்பாட்டுக்கு வரவுள்ளன. இந்த நிலையில் இந்த திட்டம் தொடர்பாக மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆட்டோ முழுவதும் பிங்க் நிறத்தில் இருக்க வேண்டும். ஆட்டோவில் GPS கருவி மற்றும் வாகனம் இருக்கும் இடத்தை கண்டறியும் கருவி உள்ளிட்டவை இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்திற்கு பதிலாக வேறு இடத்தில் நடத்தப்பட இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம், கொடி அறிமுகம், மாநில மாநாடு, புதிய நிர்வாகிகள் தேர்வு, அரசியல் வியூக அமைப்பாளருடன் சந்திப்பு என சட்டமன்ற தேர்தல் குறித்து முழுவீச்சில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். இந்த கட்சியின் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை இந்த மாதம் 26ஆம் தேதி நடத்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக மாமல்லபுரம் அருகே பூஞ்சேரி பகுதியில் இடம் தேர்வு செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில் தற்போது அங்கு கூட்டம் நடைபெறவில்லை என்றும் இடம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் ஆலோசித்து வரும் நிலையில் விரைவில் பொதுக்குழு நடைபெறும் இடம் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை தியாகராய நகர் வணிக கட்டடத்தில் அனுமதியின்றி கட்டப்பட்ட பகுதிகளை இடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை பாண்டி பஜாரில் 3 தளத்துக்கு அனுமதி பெற்று 10 தளங்கள் வரை கட்டிய ஜன்பிரியா பில்டர்ஸ் நிறுவனம் அனுமதியின்றி கட்டப்பட்ட தனது கட்டடத்தை வரன்முறை செய்ய கோரி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திடம் விண்ணப்பித்திருந்தது. தொடர்ந்து கட்டடத்தை இடிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டதை எதிர்த்து தனியார் நிறுவனம் தொடுத்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அனுமதியற்ற கட்டுமானங்களை வரன்முறை செய்ய வேண்டுமென்று உரிமையாளர்கள் கோர முடியாது என நீதிபதிகள் குறிப்பிட்டனர். அனுமதியற்ற கட்டடங்கள் நீடிக்க உரிமை இல்லை என்றும் பெருந்தொகை முதலீடு செய்யப்பட்டது என்ற காரணத்துக்காக இரக்கம் காட்டப்பட மாட்டாது என்றும் கூறப்பட்டது. தொடர்ந்து 8 வார காலங்களில் வணிக கட்டடத்தின் அனுமதியற்ற பகுதிகளை இடிக்க வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள 34,807 நியாய விலை கடைகளின் வாயிலாக 2,25,59,511 குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்வதற்காக துவரம் பருப்பு, பாம் ஆயில் கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் கோரியுள்ளது. ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய 3 மாதங்களுக்கு தேவையான 6 கோடி பாம் ஆயில் பாக்கெட்டுகள், 60,000 மெட்ரிக் டன் துவரம் பருப்பு ஆகியவற்றை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் ஒப்பந்தம் கோரியிருக்கிறது. டெண்டருக்கு ஆவணங்களை சமர்ப்பிக்க வரும் மார்ச் 6ஆம் தேதி கடைசி நாள் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு தேவையான பாம் ஆயில் மற்றும் துவரம் பருப்பு ஆகியவை தேவையான அளவில் இருப்பில் வைத்துக் கொள்ளும் அளவுக்கு டெண்டர் விடப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அறிவித்திருக்கிறது. சென்னை ரேஸ் கிளப் கோல்ஃப் மைதானத்தில் நீர்நிலை அமைக்கும் பணிகளுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. 160 ஏக்கர் நிலத்துக்கான குத்தகையை தமிழ்நாடு அரசு ரத்து செய்ததை தொடர்ந்து கோல்ஃப் மைதானத்தில் குளங்கள் தோண்டும் பணி மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் மைதானத்தை சேதப்படுத்த தடை விதிக்க வேண்டும் என கோரி ஜிம்கானா கிளப் தொடுத்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ரேஸ் கிளப்புக்கு குத்தகைக்கு வழங்கிய நிலத்தில் மைதானம் அமைந்துள்ளதால் நிலத்தை அரசு எடுத்துக்கொள்வதற்கு முன்னதாக ஜிம்கானா கிளப்புக்கு எந்த நோட்டீஸும் அளிக்க வேண்டிய அவசியமில்லை என நீதிபதி குறிப்பிட்டார். தொடர்ந்து வழக்கில் எந்த தகுதியும் இல்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.